BMW, Audi, Benz, Jaguar எது போனாலும் நமக்கு அவங்க வந்து நம்ம காரை எட்டி பார்த்துட்டு போவாங்க. இந்த காலத்து குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்பா அங்க பாருங்க அந்த கார் வருது பாருங்கப்பா நீட்டா இருக்குப்பா. ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு. ஒரு உண்மையிலே அது ஒரு தனி ஹாப்பினஸ். அது இன்ஜின் சிஸ்டம்லாம் வந்து இந்த வண்டி பாருங்க பள்ளத்துல விட்டோம் எப்படி அப்படி போயிட்டு வந்து பாருங்க. அந்த பள்ளத்துல தன்னு அந்த எதுவுமே ஷேக்கே தெரியாது பாருங்க. டேர்னிங் ரேடியஸ் பாருங்க எவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே டர்ன் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நீளமா இருக்கு. அது ஓட்டுறதுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இது என்னோட டெய்லி டிரைவ் தான். ஓ இது இப்ப இந்த கார் தான் நீங்க இப்ப யூஸ் பண்றீங்க? டெய்லி யூஸ் பண்றது இதுதான். சூப்பரா இருக்கு. இது வேற லெவல். இது ஓட்டுற ஒரு சுகம் வந்து வேற எந்த வண்டியிலயும் வர்றதில்ல. எனக்கு ஏன்னு தெரியல. இந்த சஸ்பென்ஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாவ் சூப்பரா இருக்கு. இன்டீரியர் கூட ரொம்ப மஸ்தா இருக்கும். வாவ் பார்த்து ரெடி பண்ண வண்டி இது. இது எந்த வருஷம் மாடல் பிரதா? இது 96 மாடல் பெட்ரோல் 96 மாடல். ஓகே गाइस, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இந்த கான்டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து ரைட் போறோம். சோ ரைட் போயிட்டு அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து நான் சொல்றேன். ப்ரோ போலாம் ப்ரோ. நம்ம போலாமா? ஓகே போலாம். சோ நம்ம இப்போ வந்து கான்டெஸ்ட்ல ரைட் பண்றோம். ப்ரோ எப்படி இருக்கு கான்டெஸ்டோட ரைடு? ப்ரோ ரொம்ப ஒரு டிஃபரண்டா இருக்கு பிரதர். ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. லெக் ரூம்லாம் பாருங்களா, நீங்க கால் நீட்டிட்டு உட்காரலாம் நீங்க அழகா. அது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இத டெய்லி யூஸ் பண்றீங்க? இதுதான் டெய்லி யூஸ் பண்றோம். பெட்ரோல் வெர்ஷன் இது. ஓகே. ஒரிஜினல் HM இன்ஜின் தான், இசூஸ் இன்ஜின் தான் இருக்குது. கிளாஸா இருக்கும் ஓட்டுறதுக்கு. லாங்லாம் வந்து உங்களுக்கு உடம்பே வலிக்காது. சென்னை பெங்களூர்லாம் கூட இந்த வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கும். எங்க ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டியில போறதுன்னா. வீக்கெண்ட் ஆச்சு. கார் ரொம்ப பிடிக்குமா? டெய்லி இந்த கார்ல தான் போவீங்களா? வீக்கெண்ட் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சாதான் அவருக்கு சந்தோஷம். அந்த டேவே முடிஞ்ச மாதிரி. இன்னைக்கு சண்டேனால அவரு கூட வந்துட்டாரு ரைடு போறோம். இந்த மாதிரி விண்டேஜ் மாடல் கார் ஓட்றப்போ வெளியில இருக்கவங்க பாக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? அது ஒரு தனி சந்தோஷம். BMW, Audi, Benz, Jaguar எது போனாலும் நமக்கு அவங்க வந்து நம்ம காரை எட்டி பார்த்துட்டு போவாங்க. இந்த காலத்து குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்பா அங்க பாருங்க அந்த கார் வருது பாருங்கப்பா நீட்டா இருக்குப்பா. ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு. ஒரு உண்மையிலே அது ஒரு தனி ஹாப்பினஸ். அது சோ என்னதான் புதுசு மாடல் கார் வந்தாலும் அந்த விண்டேஜ் மாடல் கார் இது ஓட்டுற மாதிரி சுகமும் வராது. அது தெரியல, அது எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் பிடிக்கிறது இல்லைன்னு தெரியல. எனக்கு பிடிச்சதெல்லாம் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் தான். ஓகே பிரதர், இப்போ இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு? இதுல எல்லாமே இருக்கு. உங்க லேட்டஸ்ட் வண்டியில என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்கு. பவர் விண்டோ இருக்கு பாருங்க. பவர் விண்டோ இருக்கு. பவர் ஸ்டீரிங், ஏசி ஒர்க்கிங், ஏசி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஏசி ஒர்க்கிங், ஆடியோ சிஸ்டமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆடியோ சிஸ்டம் இதுல இருக்கு. இது ஃபுல்லா சப் ஆம்ப் எல்லாமே இருக்கு. இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லை இந்த வண்டியில. லேட்டஸ்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க லேட்டஸ்ட் வண்டியில எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். அதோட ஜாஸ்தியாவே இருக்கும். சஸ்பென்ஷன் சிஸ்டம்லாம் வந்து இந்த வண்டி பாருங்க பள்ளத்துல விட்டோம் எப்படி அப்படி போயிட்டு வந்து பாருங்க. அந்த பள்ளத்துல தன்னு அந்த எதுவுமே ஷேக்கே தெரியாது. கிளாக் பண்ணலாம் 120 130 எல்லாம் கிளாக் பண்ணலாம். ஸ்பீட்லாம் ஒண்ணுமே சொல்லாது. நீங்க 140 110 120ல போன திரும்பினாலும் அப்படியே படுத்து அப்படியே போவோம் தவிர அந்த கஷ்டம் தெரியாது. இனோவாக்கு ஈக்குவலா போவோம் இந்த வண்டியும். ஸ்பீட்லயும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. டேர்னிங் ரேடியஸ்லாம் பாத்தீங்கன்னா சின்ன டேர்னிங் ரேடியஸ்லயே வந்து உங்களுக்கு திரும்பிடும் வண்டி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மஸ்டாங்ல போயிருந்தேன், ஃபோர்ட் மஸ்டாங்ல 2007 மாடல்ல. ஓகே. சோ அதுலயுமே சேம் இதே கம்ஃபர்ட்டபிள் இருந்தது. இது சீட்ஸ்லாம் கூட மாடிஃபை பண்ணிருக்கோம். சீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் சீட்ஸ் போட்டுருக்கும். புஷ் பேக்கோட இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. நம்மளுக்கு என்ன வேணுமோ. ஏன்னா 6.2 வண்டி சின்னதா தெரியுது. ஆனா எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டான ரூம் வரும். காலில் அழகா உட்காந்துருவேன். நான் லாங்லாம் போனோம்னா இப்படி கால்லயே ஸ்டீரிங் பிடிச்சி அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, கால்லயே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆயிருது. ரொம்ப கம்ஃபர்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி. அது ஏன் தெரியல, அது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் இந்த வண்டியை பார்த்தா. கார்ல வர்றதை தவிர வேற நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கீங்களா? கார்ல வர்றதை தவிர எக்ஸ்ட்ரா இது பவர் விண்டோ எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணதுதான். ஏசி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன். பிளஸ் இன்டீரியர் எல்லாமே ஃபுல்லாவே மாடிஃபை பண்ணிருப்பேன். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றது வந்து கஸ்டமர் கிட்டே வந்து ஃபுல் வண்டி பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே நிமிஷம் பாருங்க. டேர்னிங் ரேடியஸ் பாருங்க எவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே டர்ன் ஆயிடுச்சு பாருங்க. கார் ரொம்ப நீளமா இருக்கு. அது ஓட்டுறதுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இது கஸ்டமர் கிட்டே நான் அதான் சொல்லுவேன், சார் வெளியே வந்து ஊருக்காக பண்றீங்க, உள்ள நீங்க உங்களுக்காக பண்ணுங்க.
எக்ஸ்டீரியர் பாடி பெயிண்ட் மட்டும் பண்ணாம இன்டீரியரும் நீங்க பண்ணுங்க. இன்டீரியர் பண்ணாதான் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு வரும். நீங்க அவ்வளவு செலவு பண்ணது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க உள்ள வந்து சீட்ஸ் கவர்ஸ் மேல ரூஃப் அது மாதிரி மொத்த விஷயத்த மாத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். அப்படின் போது கஸ்டமரும் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், அதே மாதிரி செஞ்சிடலாம், பண்றது ஃபுல்லாவே பண்ணிடலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வராங்க. சூப்பர். கஸ்டமருக்கும் இந்த காலத்துல ரொம்ப எல்லா விஷயமும் கிளியரா கட்டா தெரியுது. இதுதான் வேணும், இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த விஷயத்துல. சில கஸ்டமர் வந்து பார்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துறாங்க, இப்ப நாங்க சோர்ஸ் பண்ணி கொடுத்துறோம்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பார்ட்ஸ் சோர்ஸ் பண்றதுதான் இருக்கிறதே கஷ்டமான விஷயம். அதுவே சில நிறைய கஸ்டமர் சோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கோயம்புத்தூர் கஸ்டமர்லாம் வந்து அந்த லான்சர் கஸ்டமர்லாம் வந்து லிஸ்ட் கொடுத்துருங்க சார், உங்களுக்கு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீச் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஓகே. இதுல மைலேஜ் எல்லாம் இப்ப எவ்வளவு வருது? மைலேஜ் இது பெட்ரோல் போது ஒரு 12 to 15 வரும். நான் ஓட்டுறதுலாம் 12 தான் வருது. ஏன்னா ரொம்ப மெரிச்சு ஓட்டுவேன் நானு. 12 வருது. பட் ஹாப்பி. 12 நார்மல் ஒரு காரே வந்து சின்ன காரே வேகனாரே எடுத்தீங்கன்னா 15 தான் வருது. ஸோ இவ்வளோ பெரிய கார் 12 வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டீசல் தான் வச்சிருந்தேன் நானு. இது போக வேற என்னென்ன கார்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க ஓன் யூஸ்க்கு? ஓன் யூஸ்க்கு என்கிட்ட ஒரு SS800 ஒன்று இருக்கு. அதுவும் ஓல்டு வண்டி தான். ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல இருந்து வந்த வண்டி அது. ஆக்சுவலா மாருதி சுசுகி ஆகிறதுக்கு முன்னாடி சுசுகில இருந்து வந்தது. அது ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் ஆன SS800 ஒரு வண்டி இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு சியாரா ஒன்று இருக்கு, ஜிப்சி ஒன்று இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் தான், பழைய வண்டி தான், புது வண்டி எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா என்னோட இண்டஸ்ட்ரியே வந்து அனிமேஷன்ல இருந்தேன் நானு. இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் பண்ணதே வந்து இந்த காரு பைத்தியம் தான், கார் அண்ட் பைக்னால தான் வந்து இண்டஸ்ட்ரியை ஷிஃப்ட் பண்ணோம். அதே மாதிரிதான் இவரும் இருக்காரு. இப்பயே வந்து எனக்கு இந்த காரு அப்படி வேணும், பென்சில் எடுத்து வரைஞ்சிக்கான காரை வந்து மேல இருந்து இந்த டாப் கட் பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூடயே இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசுறீங்க, உங்களுக்காக நீ மைக் எல்லாம் இது பண்ணிட்டு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க. என்னோட லைட் பாய். ஓகே. ஸோ ஓகே கைஸ், ஸோ நான் இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில் அப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாரோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் கொடுத்துறேன். ப்ரோ உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸ், வெல்லூர். ஓகே. மொபைல் நம்பர் ப்ரோ? 9841637127. ஓகே. ஸோ நான் மொபைல் நம்பர், அட்ரஸ், உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க்னா வந்து நீங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.